ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே அதுவுமா ஹெவியா லஞ்ச போட்டு ஒரு குட்டி தூக்கத்த போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த மாநில செயற்குழு கூட்டத்துல ஒரு அதிரடியா ஒரு வசனத்த பேசினார்ல. அதாவது குறிப்பா அத பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கடின்னே சொல்லலாம். கட்டளையே போட்ட மாரி தான். அதாவது நீங்க அத பண்ணணும், பண்ணலன்னா நான் பண்ணுவேன். என் மக்கள திரட்டிட்டு. அதாவது பரந்தூர் மக்கள முதல்வர் சந்திக்கலன்னா, நான் எல்லாரையும் கூட்டு பொதுமக்களையும் கூட்டி நான் உங்க தலைமைச் செயலகத்த நோக்கி வருவேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். அப்படிங்கிற மாரி கெத்தா பாத்தீங்கன்னா, ஒரு அதிரடியா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அரசியல பேசினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சேன் அத. ஸோ எதிர்பார்க்காததுல அப்படி சொன்ன உடனே அது கூஸ் மூமெண்ட்டாவே இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. அதாவது நெறைய பேர் இப்ப திமுகவோட கொத்தடிமையில இருக்கவங்க ஏதாவது தளபதி விஜய் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவானுங்கல்ல. அவங்களும் இத பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, "எப்பா இதெல்லாம் ஒரு சினிமா டயலாக் மாரியா, இதெல்லாம் நடக்கும் நிஜத்துல. எங்க ஆளு எவ்வளவு பெரிய ஆளு. அவரு மலையா சும்மா கத்திட்டு போ வேண்டியது தான் இவங்கலாம்." அப்படிங்கிற மாரி மக்களா பேசியிருக்காங்க. ஸோ அதுல நெறைய பேர் பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த வலைப்பேச்சு அந்தரன் அப்படிங்கிற ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நக்கலா அதாவது இவர் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அரசியல் முன்னெடுத்து வரக்கூடிய தலைவர் அப்படின்னா, இத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அங்க பரந்தூர்ல பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்டே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு? அங்குள்ள மக்களுக்கு கவர்மெண்ட் வந்ததுன்னா, அதுக்கு பதிலா நாங்க இழப்பீடு தரோம்னு சொல்றாங்க. அத ஒரு 50% கூட்டி குடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நல்ல ஒரு இது. அத விட்டுட்டு இவரு பாத்தீங்கன்னா, முட்டுக்கட்டை போடுற மாரி இந்த விஷயத்துக்கு இவரு முன்னெடுக்கிறது பாத்தீங்கன்னா, எனக்குமே நல்லா தெரியல. இவரு ஏதோ சினிமா மாரி நடிச்சிட்டு இருக்காரு. மக்கள்லாம் பின்னாடி கூட்டிட்டு நடுவுல இவரு நடந்து வர, மழை பெய்ய, கேட் முன்னாடி நிக்கலாம் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் நிஜத்துல சாத்தியமே கிடையாது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேட்ட போட்டு அணை கட்டிருவாங்க. சோ இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பார்க்கவே முடியாது. அப்படின்னு நக்கலா விஜய் அவர்கள் பேசின அந்த வசனத்த அதாவது ஒரு சினிமா டயலாக் மாதிரி நடிச்சுட்டு விமர்சனம் பண்றாரு. சோ இவரே மாதிரி தான் நெறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சோ இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க எல்லாரும் நெனச்சிட்டு இருக்கீங்க, அவர் ஏதோ பாத்தீங்கன்னா சினிமால இருந்து வந்ததுனால இங்க சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரு ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி 100 இல்ல 1000 தடவ யோசிச்சு பேசக்கூடிய தளபதி. ஏன் இது நடக்கவே நடக்காதா? ஏன் நடத்தி காட்டுனா? சோ இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கங்களேன். அது எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. வேற மாதிரி இருக்காது. நம்ம நெனச்ச ஒரு அரசியலா இருக்காது. அதாவது ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர். மக்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனை கையில எடுத்து, அத முறையிட்டு, அது நடைபெறல, மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, திரும்பியும் அது நீதி கிடைக்கல அப்படின்னா, அவங்கள எல்லாரும் அழைச்சிட்டு போய் திரண்டு போய் அதுவும் விஜய் மாரி ஒரு மனுஷன் நடுவுல அப்படி நின்னு நடந்து போறாரு. பின்னாடி மக்கள் கூட்டம்லாம் அப்படி வருதுன்னா, நெனச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஒரு கூஸ் பம்பா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்குங்க. அவரு அங்க நடக்காரு. முன்னாடி பின்னாடி இவ்வளோ லட்சக்கணக்குல எவ்வளோ மக்கள் தள்ளுவாங்கன்னு நம்மளே கணக்குல எடுக்க முடியாது. சோ அத்தன லட்சம் மக்கள் வரும்போது, கேட்ட போட்டு நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் நிப்பாட்ட முடியுமா உங்களால? நீங்க துணை ராணுவப்படையே நீங்க கூட்டு வரணும். அப்படி கூட்டு வந்தாலும், அது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வெடிக்கும். அரசியல் அப்புறம் எனக்கு பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நெனச்சு பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது ஆட்சி மாற்றமே நிகழ வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரால முடியும் கேட்டீங்கன்னா, தளபதி விஜயாவால மட்டுமே முடியும். ஸோ அப்படி முடியுங்கிற விஷயத்த அவரு அவ்வளவு ஈஸியாலாம் பார்த்தீங்கன்னா, போற போக்குல சொல்லிட்டு போற மனுஷனே கிடையாது. ஒரு தடவ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி 100 இல்ல 1000 தடவ யோசிக்கக்கூடிய மனுஷன். அப்படிங்கும்போது இத ஈஸியா ஒரு சினிமா டயலாக் மாரி ஏன்னா இப்ப இத சொல்ட்டார்ல. இப்ப அவருக்கு தெரியும். நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா, அவர் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்டின்னா, அத திரும்ப அதாவது அது போற போக்குல அத கண்மூடித்தனமா அத மாத்தி, இல்ல கடந்தெல்லாம் போகக்கூடிய ஆளே கிடையாது. பரந்தூர் விஷயத்த பொறுத்தவரைக்கும் அவர் முதலாக கையில எடுத்த போராட்டம். அந்த போராட்டங்கிறது வச்சு பேச்சே தீரணும். சோ, அதனால எந்த எல்லைக்குனாலும் போக அவர் ரெடி ஆயிட்டாரு. சோ, அதனால இத நெறைய பேர் இதுக்கு எதிரா நடக்காது. இது சினிமா டயலாக் அப்டின்னு சொல்றத கேட்கும்போது, டேய் நீங்கலாம் இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்க. அவரு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துல இறங்கிட்டாரு. நமக்கு அரசியல்னு வந்தாச்சு. இவன் இறங்கி பார்த்துடணும். ஒன் டூ ஒன் போட்டு பார்த்துடணும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, அவர் இருக்காரு. ஏன்னா, அப்படி நின்னா மட்டும் தான் இந்த அரசியல்ல ஜெயிக்க முடியும். இத உண்மையிலே மனசார இப்ப நம்மள மாதிரி அரசியல பார்க்கிறவங்க, விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாரு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட இருக்கவங்கலாம், இது நல்ல ஒரு மூவ்மெண்ட். நல்ல கரெக்ட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காரு. ஒரு விஷயத்த வச்சு திமுகவ அடிக்கிறாரு. இதுவும் கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. சோ, ஆனா இந்த தற்குறிகள் மாதிரி இருக்கிறவங்க, அதாவது இந்த திமுக கொத்தடிமையில இருக்கக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே விமர்சனம் பண்ற மாரி ஒரு சினிமா டயலாக் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தான் பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர் சேகர்பாபு இருக்கார்ல, அவர்ட்ட போய் நிருபர் கேட்கறாங்க. "என்ன இப்படி விஜய் அவர் சொல்லிட்டாரே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "எங்களுடைய முதல்வர்லாம் வேற லெவலுங்க. அவர்லாம் இத போற போக்குல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாரு" அப்படிங்காரு. ஸோ இத கேட்டோனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கும் இந்த ராஜ்மோகன் சொன்ன மாரி தான். நான் சொல்லணும்னு நெனச்சத ராஜ்மோகன் சொல்லிட்டாரு. அப்ப ரைட் ஹேண்ட்ல என்ன சுல்கா? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சரி லெஃப்ட்ல டீல் பண்ணாரு, அவரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி பில்டப் குடுக்கீங்கல்ல. அப்போ இப்ப இந்த அஜித்குமார் அவருடைய அந்த இறப்புங்கிறது எவ்வளவுக்குள்ள சோ அப்போ சட்டம் ஒழுங்குங்கிறது முதல்வருடைய கட்டுப்பாடு நேரடி கட்டுப்பாட்டு இருக்கு. சோ அப்ப சட்டத்த அதாவது நீங்க தான் நேரடி கட்டுப்பாட்டுல சட்டம் ஒழுங்கு காவல்துறை கையில வச்சிருக்கீங்க. உங்கள மீறி எப்படி நடக்குது? சோ அப்ப உங்கள மீறி நடக்குதுன்னா அப்ப நீங்க எதுக்கு அந்த இடத்துல எனக்கு புரியல. அங்க போயிட்டு நீங்க மன்னிப்பு தானே கேட்கீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடியவரு நீங்க மன்னிப்பு கேட்டு நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும்.
அது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே அந்த ஆட்சியில ஏடிஎம்கே ஆட்சியில தான் சாத்தனங்குளத்துல அவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அவர் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்காருன்னா, சரி அவரை நம்ம கேவலப்படுத்துறோம். துப்பாக்கி சூடு பிரச்சனையிலும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா, அவர் மொக்கத்தனமா அரசியல் பண்றாருன்னா நீங்க விமர்சனம் பண்ணீங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? போய் மன்னிப்பு கேட்டு நிக்கிறீங்க. இப்ப இல்ல பெரிய ஒண்ணும் இது வித்தியாசம் இல்லையா? அப்போ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடியவரு, அப்ப இதெல்லாம் எப்படி ரைட் ஹேண்ட்ல கரெக்ட்டா டீல் பண்ணிக்க வேண்டியதுதானே? அப்போ உங்களால முடியல, இல்ல உங்கள மீறி நடக்குது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள மீறி தான் இங்க எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அவர் பேருக்கு தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுது. நல்லா பார்த்தா தெரியும். சோ நான் பேசுறதுல ஏதாவது உங்களுக்குள்ள மாற்று கருத்து இருக்கா? இப்போ இன்னொரு விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், திருமாவளவன் இருக்கார்ல, அவர் மக்களுக்கான அரசியல் தலைவர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சவரு, எவ்வளவு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய தலைவரு, அம்பேத்கர் அப்படி இப்படின்னு பயங்கரமா அவர தூக்கி பிடிச்சு பேசுறாங்க நெறைய பேர்கள். சோ இந்த விஷயத்துல தளபதி விஜய் அவர்கள் இப்படி சொன்னத அவர்ட்ட போய் கேட்கறாங்க அவங்க நிருபர்கள். சோ அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாங்கள் நெறைய தடவ பாத்தீங்கன்னா, எழுத்து வடிவத்துல மனு மாதிரி நாங்க வந்து முதலமைச்சர் அன்னைக்கு நெறைய தடவ சொல்லிட்டோம் இந்த விஷயத்துல. ஆனா, அங்க வந்து பாத்தீங்கன்னா, இழப்பீடு குடுக்குறது தான் குறியா இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் இத முன்னெடுத்து அந்த மக்களுக்கு நீதிய பெற்று குடுத்துட்டாரு அப்படின்னா, எனக்கு அதுல சந்தோஷம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க எதுவுமே பெருசா பண்ண மாட்டீங்க. உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சியில இருந்தா, நீங்க எதுவுமே மக்களுக்காக நின்னு போராட மாட்டீங்க. கூட்டணி கட்சிக்கு முட்டு குடுக்குறது தான் உங்களுடைய முழு நேர வேலையா பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படித்தானே? எனக்கு அப்பதான் கேட்க ஏன்னா, இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த கரெக்ட்டா 1 1/2 வருஷம் தான் ஆகுது. தளபதி விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைய கையில எடுத்து, அத கடைசி வரைக்கும் நான் போராடி தருவேன். மக்கள திரட்டிட்டு உங்கள நோக்கி வருவேன் அப்படின்னு முதலமைச்சருக்கு சவால் விடுறாரு, ஒரு கட்டளை இடுறாரு, ஒரு நெருக்கடி குடுக்காரு அப்படின்னா, இவ்வளவு ஆண்டுகளா மக்களுக்கான அரசியல் பண்ணக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள், அப்ப என்ன ஒரு போராட்டத்த மக்களுக்காக நின்னு இருக்காரு, மக்களுக்காக எடுக்காரு? அப்போ உங்களுக்கு தேவை மக்களுக்கான பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தேவை உங்களுடைய அந்த அரசியல். அத கேட்டா நான் இடையிலேயே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு வீடியோ வச்சிருந்தேன். இடையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிய கலைச்சு கூட நான் வந்து தேர்தல் அரசியலே எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லிட்டு போயிரும் அப்படிங்கிறாரு. புரியல. நீங்க அப்படின்னா இப்போ மக்களுக்காக நடந்த எவ்வளவோ போராட்டத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக நின்றுக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் இல்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அந்த இதான் முக்கியம். நான் வந்து மக்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னா, மக்களுக்கு முன்னுரிமை குடுக்கணுமா? உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு முன்னுரிமை குடுக்கணுமா? ஏன்னா கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமும் மதுக்கடைய உங்களால அகற்ற முடியல. மதுக்கடைய நீங்க தான் உங்கட்ட அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு நீங்க அவ்வளவு மக்கள் போடுறோம் நீங்க வந்து நின்னு நீங்க அடிச்சீங்கன்னா, உங்க கூட மக்கள் சேரவங்க சேர மாட்டாங்க. எல்லா கட்சியிலும் ஒன்றிணைத்து இந்த மதுக்கடைய அகற்றணும் அப்படின்னு சொல்லி பேருக்கு தானே ஒரு போராட்டம் பண்ணீங்க. பேருக்கு ஒரு கண்டனம் பண்ண மாதிரி ஒரு நின்னுகிட்டு ஒரு மீட்டிங்க போட்டுக்கிட்டு மைக்க பிடிச்சு பேசுறீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் பேசிட்டு போறீங்க. மக்களுக்காக நின்னு இதுல ஒரு முடிவு ஒண்ணும் கிடைக்கலையே. இப்ப தளபதி விஜய் அவர்கள் சொல்றாருன்னா, ஒரு நெருக்கடி குடுத்தாரு இல்லையா? இப்ப நான் சொல்றேன். அவர் சொன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அது வந்து மாறவே மாட்டாரு. ஒண்ணு வந்து அவங்க போய் முதலமைச்சர போயிட்டு பரந்தூர் மக்கள போய் சந்திச்சாலும் சரி, இல்ல பரந்தூர் மக்கள கூட்டு வந்து அவர் சந்திக்க வச்சாலுமே, தளபதி விஜயால தான். அப்படி அவங்க சந்திக்கலன்னா, தளபதி விஜய் அவர்கள் வாராருன்னா, அதுவுமே அவருக்கு நெருக்கடி தான். 2 விஷயத்துலயும் அவருக்கு கிடுக்கிப்பிடி போடுற மாரி ஒண்ணு போட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளா மக்களுக்காக நிக்கக்கூடிய தலைவர்ன்னு சொல்றவரு, ஏன் இந்த விஷயத்துல இப்படி வந்து இது மட்டும் இல்லங்க. இந்த வேங்கையில் பிரச்சனை எவ்வளவுக்குள்ள இஷ்யூ ஆச்சு. அப்ப அதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களால ஒண்ணுமே அந்த மக்களுக்கு நீதி பெற்று தர முடியலையே. கடைசியா அந்த மக்கள் தான் சொல்லிட்டு ஒரு இத கொண்டு வந்தாங்கல்ல. இதுல அந்த மக்கள் தான் பண்ணாங்களா, வேற வெளி மக்கள் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா உங்களால என்ன ஒரு ஆதாயம் கிடைச்சது அந்த மக்களுக்கு? நீங்க உங்களுடைய அரசியல் உலகாண்ட அரசியல் என்ன? அப்போ எல்லாரையும் மாறி கூட்டணிக்காண்டி இந்த வைக்கெல்லாம் மாறுவாரா? மாத்தி மாத்தி பேசக்கூடிய விஷயம் இங்க இருக்கிற சிறு கட்சிகளுமே நீங்களும் அப்பனா மக்களுக்கான தலைவர் உங்களை சில பேர் பேசுறது கேட்கும்போது, ஏன் விஜய் அவர்களே ஆரம்பத்துல உங்களை தூக்கி பிடிச்சு திருமாவளவனுடைய எண்ணம் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. அப்ப கூட எனக்கு பிடிக்கல. உங்களை பத்தி ஏன்னா நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிய சமூகம் அத வச்சுட்டு ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், இப்போ அவர் எடுத்துக்கிற அரசியல்ங்கிறது, களத்துக்கு மட்டும் வந்துட்டார் அப்டின்னா, வேற மாரி இருக்குங்க. ஆனா அத முட்டுக்கட்ட போடுற மாரியே நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, தளபதி விஜய்யோடைய அந்த செல்வாக்க இன்னுமே நக்கல் அடிக்கிற மாரி, கிண்டல் பண்ற மாரி தான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து நம்ம பல்டி குடுக்க முடியாது. இருந்தாலும் சில அந்த பேருக்கு மட்டும் தான் நம்ம கருத்து ரீதியா பல்டி குடுக்கணும்னு நெனைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம யாருக்கு முக்கியமான யாருக்கு பல்டி குடுக்கணும்னு நெனைக்கிறேன் கேட்டீங்கன்னா, மாரிதாஸ். அதாவது பாத்தீங்கன்னா, பிஜேபியோட சப்போர்ட்டர் மாரிதாஸ் இருக்கார்ல, அவரு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள எப்படி விமர்சனம் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மதத்துக்கு சார்பானவரு. அந்த மதத்த வந்து பாத்தீங்கன்னா பரப்புறதுக்கு இங்க வராரு. அவர தான் அதனால தான் இயக்குறாங்க. அவரு வந்து லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்த செட்டில் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு வருமானம் ஈட்டப்படுது. அப்படி இப்படின்னு. அதாவது லயலா குடும்பம், அதாவது அவரு விஜயோடைய மாமா பிரிட்டோ சேவர்ஸ். அந்த லயலா குடும்பத்துல அவரு தான் பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இத விமர்சனம் பண்ணக்கூடியவரு. இவரு இன்னைக்கு இந்த விஷயத்த என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது திமுகவ நீங்க அடிக்கிறது விமர்சிக்கலாம் இருக்கட்டும்ப்பா. நீங்க பெரிய யோக்கியனா? அதாவது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க போயிருக்கீங்கல்ல. அதாவது அஜித்தோட மரணத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அது நல்ல விஷயம் தான் பாராட்டுறேன். ஆனா இங்க போன நீங்க ஏன் உங்க கட்சிக்காரங்க 4 பேர் செத்தாங்கல்ல. ஏன் உங்க மாவட்ட செயலர் செத்தான். அங்கலாம் ஏன் போல? அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க போனா உங்களுக்கு பெரிய ஒரு அரசியல் ஓட்டுலாம் கிடைக்காது. இப்ப இங்க அஜித் விஷயம் பெரிய விஷயமாயிட்டு. இப்ப இங்க போனீங்கன்னா, மக்களுடைய ஓட்ட அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட்டு அரசியலுக்காக போறீங்க. எல்லாருமே நீங்க தானே ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவர் அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனம் வைக்காரு. இத பார்க்கும்போது எனக்கு என்ன அதாவது பையன் சொல்லணும்னு நினைச்சுன்னா, அதாவது
ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா, கட்சியோட அடிப்படை தொண்டர்கள் 4 பேர் இறந்து போனாங்க. மாநாட்டுக்காக வந்தவங்க. அதேமாரி மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்து போனாரு. ஸோ, அவருடைய வீட்டுக்குமே போயிருக்கலாம். ஸோ, அது போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. போகாம இருந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சேஃப்டி இஷ்யூ தான். ஆனா அப்படிதான் சேஃப்டி இஷ்யூன்னு சொன்னா, அப்ப இங்க மட்டும் போனாரா? இதே மாரி சர்ப்ரைஸா அங்க போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுச்சு இந்த கருத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மாரிதாஸ் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஆனா அவர் வன்மத்தோட கேட்காரு. ஆனா இதுக்கு பதில் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு இறப்புங்கிறது எல்லா காலத்திலுமே எழுகும்ல. இப்ப யார் குலத்துல பிறந்தாலும் ஒரு இறப்புங்கிறது நிகழும். ஸோ அதுக்கும் ஒரு வேலியே ஒரு பயிரை மேயக்கூடிய ஒரு அரசாங்கம், மக்களோட உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரு அரசாங்கமே, ஒரு ஆபத்தான முறையில ஒரு கொடுமைப்படுத்தி, சித்திரவதை பண்ணி ஒரு உயிர எடுக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 2க்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. இப்ப இங்க நடந்தது பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் சரி, ஒரு இறப்புங்கிறது மாவட்ட செயலாளர், ஒரு தொண்டர்கள் இறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு நிகழ்வு. இறப்புங்கிறது எல்லாருக்குமே நடக்கும். ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதை விடவும் இப்போ ஒரு ஒரு மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுமைப்படுத்துறவங்க, ஒரு சட்டம் சீரில்லாம, தலைமை சரியில்லாம, ஒரு கொடுங்கோல் ஒரு அரசால, ஒரு அப்பாவி உயிர்கள் துடிதுடிக்க அவங்க கொடுமைப்படுத்தி, தப்பா ஸோ 2க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு இறப்பு வந்து யாரும் தடுக்க முடியாது. அதுக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய அலட்சிய அதிகார திமிர்னால, ஒரு கொடுங்கோல ஒரு அரசுனால இங்க சட்டம் அதாவது புரோட்டோகாலே ஃபாலோ பண்ணாம, ஒரு செல்வாக்கு, ஒரு அதிகார திமிருங்கிறதுல ஒரு அப்பாவிய கூட்டு வந்து இந்த ஒரு அரசு அதிகாரிகளே அது வேலியே வந்து பார்த்தீங்கன்னா பயிரை மேயிற மாரி இவங்க அடிச்சு துன்புறுத்தி இவ்வளவு உயிர் எடுக்குறதுங்கிறது எவ்வளவுக்கு கொடுமையான விஷயம். சட்டம்ங்கிறது அப்ப எப்படி இருக்கணும்? மக்களுக்கானதா இருக்கணும் இல்லையா? சோ, அப்ப இது வந்து தடுக்கல, இதுக்காக போய் நிக்கல அப்படின்னா, இதே மாரி தொடர்ந்து நடக்குமா இல்லையா? சோ, அப்போ அவங்களுக்கு ஒரு பயத்த வரணும். அந்த மக்களுக்காக நான் இருக்கேன்னு போய் நிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக தான் அங்க போனான்னு சொல்லல. சோ, அங்கேயும் போயிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து உண்மையா தான் பேசுவேன். விஜய் அவர்கள் அங்கேயும் போயிருக்கலாம். சோ, ஆனா இங்க போயிருக்கிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதுதான் காரணம். அதாவது நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இப்ப கொரோனாவுல நம்ம ஊர்ல எவ்வளவு உயிர்கள் போயிடுச்சு. சோ, அதே மாரி ஒரு நோயால பாதிப்பால நெறைய உயிர்கள் போகும். சோ, அத விடவும் இப்போ ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள உள்ள அடைச்சு அரசாங்கமே அதாவது கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் எழுந்து ஒரே இடத்துல கூட வச்சு வெளிய போக முடியாதபடி உள்ள அடைச்சு போட்டு சுட்டு கொன்னாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய கொடூரம். இப்ப தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு பிரச்சனை எல்லாம் மக்கள் போடக்கூடாதுன்னு சுட்டு கொன்னாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய கொடூரம். சோ இந்த மாரி விஷயங்களுக்கு எதிரா ஒரு மக்களுக்காக நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் போய் நிக்கணும். அது சரியானது. அந்த முன்னெடுப்பு. அத கூட பண்ணல அப்படின்னா, அவர் என்ன மக்களுக்கான அரசியல் கட்சி ஆரம்பிச்சணும்? அவர் ஆரம்பிக்காமலே இருக்கலாம்ல. அவர் வரலாமலே இருக்கலாம்ல. அவர் என்ன மக்களுக்கான தலைவர்? அப்படி ஒரு கேள்வி எழும்ல. சோ அதனால தான் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னங்கிறது என்ன புரிஞ்ச வரையில நான் சொல்றேன். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள், அப்போ தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்து அவர் வந்து அரசியல்ல இறங்கி அடிக்கும்போது, எந்த அளவுக்கு அவர் மேல எதிர்மறை விமர்சனம் வருது? எப்படிலாம் தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. சோ ஆனா நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த மாரி ஒரு இறங்கி அடிக்கணும். அதாவது எங்கள எதிர்த்து கேட்க ஆளே இல்ல. நாங்க தான் எங்கள விட்டா வேற யாருக்கா? எங்க குடும்பம் தான். நான் அழுவேன், யாருக்கு என் மகன் அழுவான், என் பேரன் அழுவான் அப்படின்னு இங்க ஒரு இருமாப்பு இருக்குல்ல. அந்த இருமாப்ப உடைக்கணும். சோ அத உடைக்கணும்னா, அத உடைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தளபதி விஜய் ஒரு இளைஞர் படையை கூட்டு ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதனா அப்படி வந்து வரும்போது, அத நான் சப்போர்ட் பண்றேன். சோ அவர் வரணும், இறங்கி அடிக்கணும் அப்படின்ட்டு. சோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே தளபதி விஜய் அவர்களும் அதுக்கடுத்து முன்னெடுப்புல எப்படி எடுத்து போகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அவரு நம்ம நெனச்ச மாரி அரசியல் பண்ற வரைக்கும் என்னுடைய சப்போர்ட் தொடர்ந்து அவருக்கு இருக்கும். சோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுற இந்த வீடியோல ஏதாவது மாற்று கருத்துக்கள் சரி, தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.